சுலபமாக பண்ணக்கூடிய மட்டன் தம் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றியிருக்கேன். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு 3 பெரிய சைஸு வெங்காயத்தை ஸ்லைஸ்டாக கட் பண்ணி அதையும் வணக்கிடுறேன். அது கூட ஒரு 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட சேர்த்து வணக்கிக்கிறேங்க பச்சை வாசம் போகிற அளவுக்கு. 3 மீடியம் சைஸ் தக்காளி ஸ்லைஸ்டாக கட் பண்ணி அது கூட போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இது நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூனு நல்லா தனி மிளகாய் தூளும் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனும் போடுறேன். கொத்தமல்லி, புதினா ஒரு கைப்பிடி அளவு 2யும் கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். அது கூட ஒரே ஒரு ஸ்பூனு தயிர் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. மட்டன் ஒரு 1/2 கிலோ எடுத்து தனியாக வேக வச்சுருந்தேன். அந்த தண்ணியை மட்டும் இருத்துட்டு அந்த மட்டன் இது கூட சேர்த்து வச்சுருக்கேங்க. அந்த தண்ணி நம்ம பிரியாணி தண்ணி ஊற்றும் போது ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வச்சுருக்கேங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து இடையில ஒரு கலக்கி விடணும், இல்லைன்னா அது தீஞ்சிடும். அந்த மட்டனில் அந்த மசாலாலாம் நல்லா பிடிச்சிருக்கும். இந்த டைமில் நம்ம அந்த தண்ணி இருத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியே நான் இதுக்கு தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அதுக்கு தேவையான அளவு 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றினா போதும். நான் எடுத்துருக்கிற அரிசிக்கு அளவாக நான் தண்ணி இதில் ஊற்றியிருக்கேங்க. இதில் உப்பு தேவையான அளவு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்து போட்டுட்டு இதை நல்லா கிளறி விட்டு இது கொதித்ததுக்கப்புறம் தான் அரிசி போடணும். சீரக சம்பா ரைஸு நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கழுவி ஊற வச்சுருந்தேன். அதை இந்த தண்ணி கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இதை வேக வைக்கணுங்க. வேகும்போது இடையில நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா இதை அடி பிடிச்சிருங்க. இடையில இதே மாதிரி நம்ம 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அரிசி 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் நம்ம தம்முக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ தம் போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு கனமான இரும்பு தோசைக்கல் எடுத்து 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா ஹை ஃப்ளேமில் சூடு பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இந்த பாத்திரத்தை அப்படியே அந்த தோசைக்கல்லில் மாற்றிக்கிறேன். இது மேலே கனமான ஏதாவது ஒரு தண்ணி பாத்திரமோ இல்லை நம்ம கல்லோ ஏதோ ஒன்று வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேகட்டுங்க. 5 நிமிஷம் கழித்து இறக்கி வச்சிடலாங்க. இப்போ பிரியாணி நல்லா உதிரியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி, புதினா தலையை இதில் தூவி விட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்ங்க.